தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதன் மூலம் வழங்கப்படும் நிவாரணத் தொகை விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் முழுமையாக வந்து சேர வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 7 அமைச்சரையும் உங்களுடைய காவிரி டெல்டாவில் வந்து பார்த்து அதுக்கான ஏற்பாடை பண்ணுறேன்னு சொன்னதுனால தற்காலிகமாக நாங்கள் 5ஆம் தேதி நடத்துகிற சாலை மறியல் போட்டால் கூட நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்களுடைய பதில் என்ன, அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அரசாங்கம் எங்களுக்கு வந்து முழுசாக செய்யணும். போன வருஷம் லாஸ்ட் இயர் வர வேண்டிய இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. போன வருஷம் வர இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் தரல. இந்த வருஷம் வறட்சியாக அறிவிச்சு, வறட்சி மாவட்டமாக அறிவிச்சு, இருக்கிற நிலங்களுக்கு வறட்சியில் வரணும், இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுத்தாதான் எங்களுடைய உயிரிழப்பை இவங்க தவிர்க்க முடியும். அரசு கொடுக்கிற நிவாரணம் வந்து முழுமையாக விவசாயிகளை சென்றடைய வேண்டும், இடைத்தரகர் இல்லாமல். அவங்க அக்கௌண்ட் பணம் கொடுத்தாலும் சரி, நேரடியாக செலுத்தணும். இன்னொன்று கிட்ட கூலி தொழிலாளருக்கு அந்த தினக்கூலி அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த 150 நாள் வேலை திட்டம் முழுமையாக நாட்கள் அதிகப்பட்டு அனைவருக்கும் குடும்பத்துக்கு வந்து 200 நாள்னு சொல்ல முடியாது, கூடுதலான வேலை வாய்ப்பை கொடுத்தாதான் இந்த இறப்புல இருந்து தவிர்க்க முடியும். ஆடு மாடு வித்து சாப்பிட்ட பிறகு மறுபடியும் எதை வித்து சாப்பிட்றது உங்களுக்கு?